வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். ஓம் நமச்சிவாய. வணக்கம். அதாவது இன்று விநாயகர் சதுர்த்தி. அது நேற்றே சொல்லிவிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அன்று முக்கியமான எது எதிரிங்களா? கொழுக்கட்டை. அவர் கொழுக்கட்டை பிரியர். கொழுக்கட்டை நம்ம வீட்டில் செய்து கடையில் வாங்கி செய்தும் அவரை வணங்கலாம். அதேபோல் அவருக்கு சிறந்த மலர் எருக்கம்பூ. இவ்வளவு நாளாக நீங்கள் அனைத்து விநாயகர் கோயிலுக்கும் சதுர்த்தி அன்று அருகம்புல், அந்த புல், இந்த புல், அந்த மாலை, இந்த மாலை என்று சாத்தி இருப்பீர்கள். ஆனால் இன்று விநாயகர் சதுர்த்தி அன்று அவருக்கு மிகுந்த முக்கியமான விருப்பமான மலர் எருக்கம்பூ. அந்த மாலை அணிவிப்பது அவருக்கு தங்க மாலை சூட்டுவதற்கு அர்த்தம். தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பூதான் இருக்கிறதுலே மட்டம் என்று நினைப்பார்கள். ஆனால் அதுக்கு இருக்கிற சக்தி என்ன என்பது விநாயகருக்குத்தான் தெரியும். அவர் அதைத்தான் இன்று ஏற்றுக்கொள்வார். நீங்கள் பல மாலைகள் மலர்கள் கிலோ 2000 3000 என்று சென்று வாங்கி அதை கோர்த்து மாற்றினாலும் இதுக்கு இருக்கிற சக்தி அது கிடையாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாலைக்கு இன்று இந்த சதுர்த்தி, ஆவணி மாதம் வருகின்ற சதுர்த்திக்கு அந்த எருக்கம்பூவுக்கும் அவ்வளவு சக்தி உள்ளது என்று என்னுடைய சோழி மூலமாக நான் சொல்கிறேன். அதே போல் சில வாசகர்கள் என்னை கேட்டார்கள், மேச ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் என்ன சார், எந்த விதம் நடக்க மாட்டேங்குது என்று கேட்டார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் வாசகர்களே, யூடியூப் சேனல் பார்க்கும் வாசகர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். மேச ராசியில் பிறந்தவர்களும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் கடவுள் எந்த கஷ்டத்தையும் கொடுத்தாலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கத்தின் முதல் ராசி மேசம், கடைசி ராசி மீனம். அது தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது உலகத்தில் பஞ்சாங்கம் உருவானது அந்த மேச ராசிக்கு பேசு மட்டும் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது வீடு கட்ட எப்படி பேசு மட்டும் ஸ்ட்ராங்காக போடணும்னு நினைக்கிறவே அது மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தற்கொலைக்கு முயன்றாலும் அவனை கடவுள் காப்பாற்றிடுவார். அந்த அளவுக்கு அந்த மேசராசிக்கு. அதே போல மீனராசிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 35 வயசானாலும் 40 வயசான அவன் எப்படி தான் தீர்மானம் பண்ணியப்படுவான். தெரிந்து கொள்ளுங்கள். ஆகாது என்று நினைக்காதீர்கள். அந்த கஷ்டத்தை, அதாவது சில நீங்கள் வழிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் இடத்திலே இருக்க உங்களுக்கு தெரியாது. என்னதான் நீங்க கடவுளை பல முறை எல்லா இடத்துக்கும் சென்று வந்தாலும் சில வழிமுறைகள் வேணும். அந்த வழிமுறைகள் பின்பற்றினால்தான் நமக்கு எல்லாம் நடக்கும். அந்த வழிமுறை யார் சொல்லுவது? எங்களை போல ஒரு ஜோதிடர்கள் சொல்லுவது. அது இந்த மாதிரி சோழி பார்க்க வந்தீங்கன்னா அதை சொல்லுவோம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம், கும்பகோணம் போயிட்டு வந்தோம்னு நினைக்காது. கடவுள் நேரடியாக சொல்ல முடியுமா அவரால்? கடவுள் நேரடியாக சொல்றாங்க. எதுக்கு பேப்பர் வருது, எதுக்கு நேரடியாக நியூஸ் வருது, எப்படி இந்த சாதகம் சொல்றாங்க? கடவுள் நேரில் சொல்ல முடியாது. நீங்க கடவுளை வணங்கலாம், கடவுளுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணலாம், அன்னதானம் செய்யலாம், அனைத்தும் செய்யலாம். கடவுள் நேரடியாகவோ உங்களுக்கு எந்த பலனையும் அவர் நேரடி சொல்ல முடியாது. அர்ச்சகர் முதல் பொதுமக்கள் வரை யாருக்கும் சொல்ல முடியாது கடவுள். அது தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஜோதிடர்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் தான் உங்களுக்கு என்ன பலன் வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அது நான் ஒரு ஜோதிடர் சோழி பார்க்கிறேன். ஜாதகத்துக்கும் சோழிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஜாதகம் என்பது கிரகத்தின் பலனை அறிவது. ராகு திசை நடக்கிறது, கேது திசை நடக்கிறது, குரு திசை நடக்கிறது, செவ்வாய் திசை நடக்கிறது, புதன் புத்தி நடக்கிறது. இந்த மாதிரி அறிவிக்கிறதுக்கு தான் ஜாதகம். சோழி அப்படி அல்ல. நடக்குமா நடக்காது, ஆகுமா ஆவாது, எப்போ ஆகும் அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு தான் சோழி. அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சோழி பிரசனத்தை உங்களுக்கு எவ்வளவு கருத்து இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் 2022ஆம் ஆண்டு 4 மாணவர்கள் 4 பேர்
நல்ல ஓப்பனாக சொல்கிறேன். அவர்கள் என்னை வந்து என்ன திட்டால் அதை பற்றி கவலை இல்லை. என்னைக்கிட்ட போட்டி போட்டு சென்றார்கள். இன்னை வரைக்கும் திருமணம் ஆகவில்லை. நான் சொல்வதை செய்யாமல் அவர்கள் திருமணங்களை மனசில் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கிரகம் இருக்கிறது. அதை நான் செய்தால்தான் அதை நான் கத்திருக்கிறேன். திருமண தடைக்கு உண்டான விவரத்தை நான் கத்திருக்கிறேன். ஆணித்தரமாக சொல்கிறேன். என் இடத்தில் வந்தவர்கள் இதுவரைக்கும் திருமண ஃபெயிலியரே கிடையாது. 100% ஆகியிருக்குது. 99 சொல்லுவாங்க, 100% ஆகியிருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் திருமண தடையாக இருக்கிறவர்கள் என் இடத்தில் சந்தித்தால் 3 மாதம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 6 மாதம் இதுவரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்துகிட்டு தான் இருக்கிறது. நான் என்கிட்ட மொத்தம் 9 பேர், 7, 8, 9 பேர் என்னமோ வந்து இன்னி வரை கல்யாணம் ஆகலை. அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் பிறந்து விட்டது. ஆகவே ஜோதிடர்கள் எடை போட்டு பார்க்காதீர்கள், சொல்வதை கேளுங்கள். நான் லட்சக்கணக்கில் செலவு சொல்லவில்லை. நீங்க தான் செலவு உங்க வீட்டில் தான் செய்ய சொல்கிறேன். நான் வந்து மந்திரம் பண்ணவில்லை, இந்தனம் கட்டவில்லை, தமிழ் எண்ணி கட்டவில்லை, கயிறு கட்டு சொல்லவில்லை. உங்க வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன். அதை நன்றாக கேளுங்கள். தொழில் சாணம் நன்றாக இருக்கும், நல்லா கேளுங்கள். தொழில் சாணம் நன்றாக நலிவடைந்த தொழில், சில கடைகள் வியாபாரமாக இருக்கிற கடைகள், சில வீடுகள் கட்டி முடிக்காமல் பாதியில் நிற்கக்கூடிய வீடுகள், அதனால் எதனால் நிற்குது என்று போய் மாரிய கோயிலும் காளிய கோயில் நீங்கள் அழுத வேலைக்கு ஆகாது. அது எதனால் நிற்குது என்று எங்களால் போல ஜோதிடர்கள் ஆராய்ச்சி பண்றவர்கள் கேளுங்கள். ஜோதிடர்களை ஆராய்ச்சி பண்றவர்கள் நான் 20 ஒரு அனுபவம் சாதாரண என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அரசு பதிவு பெற்ற நம்பர் அனுப்பிச்சுட்ருக்கேன் போர்கள். நான் பதிவு பெற்ற ஜோதிடர், நல்லா கேட்டுங்க. நான் பதிவு பெற்ற சோழிப்பர்சன் பார்க்கும் ஜோதிடர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனைக்கு நன்றாக நல்லா பழக வேண்டும் என்றால் நான் ஆறுமுகமாகிய சோழிப்பர்சன் பார்க்க ஆறுமுகம், ஈரோடு மரப்பாடம் தேவி ஆஸ்பத்திரி அருகில் பழைய நெய்மார்க்கெட்டு அலுவலகம் திறந்திருக்கிறது. காலை 7 மணி 12 மணிக்கு சொல்லப்படும். நன்றாக பாருங்கள். விருப்பமுள்ளவர்கள் செல்போன் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பலனை அறிந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.